மக்களே இங்க பாருங்க. ஒரு சைடு டாடா டாடா ஷாருக்கு. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, பெலரினோ, கேப்பச்சினோ இருக்காங்க. இன்னைக்கு இவங்க 2 பேர மோதவுட்டு யாரு சிறந்தவங்கன்னு பார்க்கலாம். மொத்தமா எல்லாரும் சேர்த்தி 10, 10, 20 பேர் இருக்காங்க. இன்னைக்கு பெலரினோவோட கதை தான் முடிஞ்சுன்னு நான் நெனைக்கிறேன். நானும் அப்படிதான் நெனைக்கிறேன். ஏன்னா, அது ஒரு பொண்ணு. ஆமா, இவனுங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன சண்டையா இருக்கும்? அப்படி முட்டிக்கிறானுங்க. ஸ்டார்ட்டிங்லேயே ஒருவேளை இந்த பெலரினோ, கேப்பச்சினோ நம்ம டாடா ஷாருக்க பிரேக்கப் பண்ணி ஏமாத்திட்டு போயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இங்க பாருங்க, நம்ம டாடா ஷாருக்கு பழி வாங்குறதுல மழை பெய்யுது. அப்படியே நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மழை உங்கள் வீட்டில் பெய்யும். மக்களே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மழை பெய்யும். நம்ம டாடா ஷாருக்கு வச்சு அந்த பெலரினாவை குத்துன்னு குத்திட்ருக்காங்க. அங்கே பாருங்கள், 2 தான் இருக்குது. 2ல் ஒன்றுத்தோட கதை முடிஞ்சு சாச்சிட்டானுங்க. இங்கே ஒன்றுத்த முடிச்சிட்டானுங்க. எல்லாம் சேர்ந்து இப்போ அது ஒன்று கதையை முடிக்க போது பிச்சு கொதறிடுங்கடா டாடா ஷாருக்கு. முடிக்க போகிறாங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்தது யார் யாருக்கு வைக்கலான்னு சொல்லுங்கள். இத்தாலியன் பிரெயின் ராட்ஸில் கொஞ்சம் பேர் தான் நம்மளுக்கு இருக்காங்க. முடிஞ்சு அதுவும். இப்போது கேப்பசினோ அசசினோக்கும் நம்ம டாடா ஷாருக்குக்கும் இப்போ போட்டி. நடுவாக்க இந்த ஸ்பைடர் என்ன பண்ணிகிட்ருக்கு? அது எதுவுமோ பண்ணிட்டு போகுது. மறக்காமல் லைக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வைங்க காய்ஸ். லைக் போடுங்க. போட்டிங்க போல், அதனால தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கேட் இறங்கிடுச்சு. நம்ம கேப்பச்சினோ அசசினோ பாதி பேர் சும்மா இருக்கானுங்க. வச்சு வெளுத்து வாங்குறானுங்க நம்ம கேப்பச்சினோ அசசினோ. அங்கே பாருங்கள், இங்கே ஒரு டாடா ஷாருக்கு வந்து வெளியே ஸ்பவுன் ஆகிருக்கு அதுவாகவே. ஆமாம், இந்த மூடை பொறுத்த வரைக்கும் அதுவாக ஸ்பவுன் ஆகும். முடிஞ்சு ஒன்று தான் இருக்குது. அந்த ஒன்றும் முடிஞ்சு. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அடுத்து யாருன்னு சொல்லுங்கள் காய்ஸ். பாய்.